தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட 6 பேரும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த திருச்சி சிவா, டாக்டர் கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும், அஇஅதிமுக சார்பில் தேர்வான தம்பிதுரை மற்றும் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலமும் அடுத்த மாதத்துடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இந்த காலி இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷும் மனு தாக்கல் செய்திருந்தனர். அஇஅதிமுக தரப்பில் தம்பிதுரையும், கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணியும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் திமுக மற்றும் அஇஅதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் மட்டும் ஏற்கப்பட்டன. இதையடுத்து இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி அறிவித்துள்ளார்.